புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, இலக்கியம், கலை, விளையாட்டு இது சம்பந்தமாக சின்ன வயசில் நாம் என்னெல்லாம் கற்றுக்கிறோமோ இதுதான் லைஃப்பில் வந்து பின்னாடி பல வகையில் நமக்கு பயன்படும். வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, அதை சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் நமக்கு ஏறாது. ஆனால் பின்னாடி வாழ்க்கை ஒரு நாள் சொல்லிக் கொடுக்கும், அன்னைக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஆனால் சின்ன வயசுலேருந்து மற்றவங்க பெரியவங்க சொல்லிக் கொடுக்கறத யாரெல்லாம் தெளிவாக கேட்டு பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு வரலாம். குறைந்தபட்சம் 15 வயசுக்குள்ள யாரெல்லாம் வந்து ஒரு தெளிவான சிந்தனையோட தெளிவான ஆற்றலோட உருவாகிறீங்களோ அவங்கெல்லாம் உதாரண புருஷர்களா, நல்ல மனிதர்களா, இந்த நாட்டுக்கு பயன்படக்கூடிய மனிதர்களா வருவீங்க. நானும் வந்தேன், வாழ்ந்தேன், மறைஞ்சு போனேன், அதற்கு பேர் வாழ்க்கை இல்லை. என்ன கற்றுக்கிட்டோம்? நம்மளால எத்தனை பேர்த்துக்கு உபயோகம், நம்மளால எத்தனை பேர்த்துக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்திருக்கோம். இது லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ யாருக்குமே எதுவுமே ஹெல்ப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, யாராவது ஒரே ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒன்று போதும். அந்த வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டப்படுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கடவுள் அனுப்பிச்சிடுவார். ஸோ மற்றவர்களை மதிக்க கற்றுக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் லைஃப்பில் தான் கிடைக்கும், ஸ்கூலில் மட்டும்தான் கிடைக்கும். லைஃப்பில் ஒரே இடத்துல 14 ஆண்டுகள் இருக்கிறது ஸ்கூலில் மட்டும்தான். வேறு எங்கேயுமே இதே மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இங்கே என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதுதான் லைஃப் முழுக்க வரும். இந்த மாதிரி பரிசுகளும் கொண்டாட்டங்களும் நம்மளை வந்து மேலே மேலே கொண்டு போகும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள், இலக்கிய போட்டிகள், பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி இதிலெல்லாம் நான் அப்பப்போ கலந்துக்குவேன். ஆனால் சீரியஸாக கலந்துக்க மாட்டேன். ஸ்கூல் ஃபைனல் வரும்போது, அப்போ காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தாக்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அட்மிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் ஹெட்மாஸ்டர் ஒரு தடவை ப்ரேயரில் சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் படிக்கும்போது ஸ்கூல் ஃபைனல் 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் கிடையாது. அந்த 11th ஸ்டாண்டர்ட் வந்தபோது ஸ்கூலில் எத்தனை போட்டி வச்சாங்களோ அத்தனை போட்டியிலையும் கலந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 10லேருந்து 12 போட்டியை நம்ம கலந்துக்கிட்ட மாதிரி ஞாபகம். ஒரு 9 போட்டியில் வந்து முதல் பரிசும், ஒரு 3 போட்டியில் 2வது பரிசும் வாங்கினேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா 50 ஆண்டுகள் ஆச்சு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை இப்போ எடுத்து பார்த்தோம்னா மலரும் நினைவுகளாக ஸ்கூலில் என்னென்ன பண்ணோம். நான் இப்போ ஆஃபீஸில் கூட 39 வருஷம் வேலை செஞ்சேன். பட் என்னோடய ஆஃபீஸினுடைய தகவல்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு, ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. வேலைக்கு சேர்ந்த காலத்தில் ஞாபகம் இருக்குது, பின்னாடி வந்த நாட்கள்லாம் நம்ம எங்கே இருந்தோம், எப்படி வேலை பார்த்தோம், எங்கெங்கே பயணம் பண்ணோம், அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வரல. ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் அவ்வளோ விஷயங்கள் இன்னமும் ஞாபகத்துக்கு இருக்குது. நீங்கள்லாம் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. நிஜமாலுமே இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகள், வசதிகள்லாம் நாங்கள் படிக்கும்போது இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்கூல் முடிக்கிற வரையில் காலுக்கு செருப்புன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. யாருமே செருப்பு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதில்லை. இப்போல்லாம் உங்களை ஷூ போட்டுட்டு வா, இப்படி வா, அப்படி வான்னு சொல்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டோம்னா 8th 9th வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால், கொஞ்சம் பாடியாக இருந்த பசங்களாக இருந்தால் ட்ராயர் போடக்கூடாது. கிளாஸ்லேயே வந்து ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிவிடுவார், நாளையிலிருந்து வேஷ்டி கட்டிட்டு வா அப்படிம்பாரு. ஸோ அப்போலேருந்தே, அப்போ பேண்ட்டெல்லாம் கிடையாது ஸ்கூலை பொறுத்தவரை, இல்லை வேஷ்டி தான், வேஷ்டி கட்டிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த ஸ்கூல் லைஃப்ங்கிறது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கள் ஸ்கூல் வந்து பெரிய கிரவுண்டு, பேக் சைடில் ஒரு 1000கணக்கான புளிய மரம் இருக்கிற ஒரு ஏரியா. நாங்கள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போக மாட்டோம். ஸ்கூலுக்கு பேக் சைடில் அந்த கிரவுண்டில் தான் பொழுதுனிக்க விளையாண்டுட்டு இருப்போம். அது ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்பை யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களோ, ஸ்கூல் லைஃப்பில் என்னெல்லாம் கற்றுக்குறீங்களோ அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப 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 பலனை தரும். அதனால் ஸ்கூலுங்கிறத இன்ட்ரெஸ்டாகவும், ஸ்கூலுக்கு வந்து வர்றதை சந்தோஷமாகவும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பரிசுகள் வாங்கிறது, மற்றவர்கள் வாங்கும் போது நம்ம கைத்தட்டுற இடத்துல நாம் ஒரு சில நேரங்களில் இருக்கலாம். நாமளும் ஒரு சில நேரத்தில் இந்த கைத்தட்டலை வாங்குற இடத்துக்கு வரணும். அதுதான் வாழ்க்கை. என்னடா சாதிச்ச அப்படின்னு கேட்டாக்க, ஏதாவது ஒன்று நம்ம மனசுக்குள்ள ஏதோ இந்த இடத்த கடந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஏதாவது ஒன்று நம்ம மைண்டில் வரணும். சும்மா அப்படியே காலையில் எந்திரிச்சோம், என்னத்தமா பார்த்தோம், ராத்திரி தூங்க இன்னைக்கு என்ன பண்ணோம், காலையில் எந்திரிச்சு வந்தது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம் இன்னைக்கு என்ன பணிகள் செய்கிறோமோ அந்த பணிகளில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். குறைந்தபட்சம் நைட்டு படுக்க போகும்போது அந்த அனலைசேஷன் இருக்கணும். காலையில் எந்திரிச்சோம்ப்பா, நல்லா இருக்குப்பா, இன்னைக்கு டே சிறப்பாக பண்ணியிருக்கோம். அதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிச்ச யாரும் ஒரு நாளில் ஜெயிச்சில்ல. இந்த ஸ்கூலே இன்னைக்கு ஒரு நாளில் இந்த இடத்துக்கு வந்தாங்க. 1991 நானும் மேடமும் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பெரிய நம்பிக்கை, கனவு மனதிட்ட நானும் மேடம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம், அடுத்த 10 ஆண்டுகள் இந்த பள்ளி வந்து 1000 பிள்ளைங்க வரணும்.
+2 வரையில கொண்டுட்டு வரணும். இந்த பகுதியில் இருக்கிற 15 கிராமங்களுக்கும் நம்ம ஒரு சிறப்பான கல்வியை வழங்கணும். வெரி ஃபர்ஸ்ட் 1991 ஜூன் 3 அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற அன்னைக்கு மேடத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனவு. அந்த கனவு இவ்வளவு நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து 2000, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் நம்மளால அதை கொண்டு வர முடிஞ்சது. ஸோ சொன்ன மாதிரி அந்த 10 ஆண்டுகள் வந்துட்டோம். 2000 வந்து +1 ஆரம்பிச்சிட்டோம். இந்த +1 ஆரம்பிக்கல, 10th வந்துட்டோம். 2003 +1 ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லையும் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வாழ்க்கை இப்படிதான், ஒரு நாளில் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. அதற்கான முயற்சியும் அதற்கான கடும் பயிற்சியும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும்தான் மேலே வர முடியும். அடுத்த செகண்ட் டேர்ம் முடிய போகுது, தேர்ட் டேர்ம் வர போறீங்க. இந்த இருக்க போற இன்னும் ஒரு மாதம் செகண்ட் டேர்முக்குள்ளார அதிகமாக நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையை உங்களை காப்பாற்றும். வேற உங்களுக்கு பிசிக்கலாக எந்த வேலையும் செய்ய தெரியாது. இந்த தலைமுறை குழந்தைகள் வந்து சும்மா பெட்டியில் வச்சு வளர்த்த மாதிரியே வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. நேற்று கூட 2-3 பேரண்ட்ஸ் வந்து பேசுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாதி விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட தப்பு, பாதி விஷயம் உங்ககிட்ட தப்பு. உங்களை கொஞ்சம் சொகுசா வளர்க்குறாங்க, அதை நீங்க வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கீங்க. ஆனா மற்றவங்களை பார்த்து கத்துக்கணும். ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தா ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க, எல்லா விஷயமும் கத்துக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு குரூப் ஸ்டூடெண்ட் அந்த லேசினஸ், என்ன நடந்துரும் பார்த்துக்கலாம், மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம விட்டுருவானா, கடவுள் பார்த்துக்கிறான், நம்ம ஏன்டா கஷ்டப்படணும், யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம தான் வாழ்ந்தாகணும், உனக்கு பசிச்சதுன்னா நீ தான் சாப்பிடணும், உனக்கு உடம்புல வலின்னா நீ தான் அதை தாங்கிக்கணும், வேற யாரும் அதை செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சால்தான் வாழ்க்கை. சின்ன வயசுல அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். பட் ஆனா குறைந்தபட்சம் அதுல ஒரு 50% செயல்படுத்துற முறையில உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். நாங்களும் அப்படித்தானே வளர்ந்தோம். சின்ன வயசுல டீச்சர்ஸும் பெரியவங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து தானே வளர்த்தாங்க. அதெல்லாம் கேட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வல்லவர்களா வாழ்றது பெருசு இல்லை, நல்லவர்களா வாழணும். வாழ்க்கையில நல்லவனா இல்லாம போயிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு வல்லவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வந்தரா இருந்தாலும் சரி, ஒன்றுக்குமே பிரயோஜனம் கிடையாது. எந்த இடத்துலையும் வந்து உன்னை கை நீட்டி நீ நல்லவன் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீ வாழ்க்கையில தோத்து போயிட்ட. திருப்பி அந்த இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த பரிசுகளை வென்ற மாணாக்கர்களுக்கு நிர்வாகத்தின் ஆசிரியர்கள் சார்பாகவும் மேடம் சார்பாகவும் அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் எல்லாம் வெற்றியை குடிக்கணும். அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் நிறைய போட்டிகள்ல பங்கெடுங்க, நிறைய விஷயங்கள்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த மகிழ்ச்சி வந்து உங்களை என்ன சூப்பரா செயல்பட வைக்கும். இதை பயன்படுத்தி இதை ரோல் மாடலை வச்சு அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட் வந்து இவங்கள மாதிரி நம்மளும் வரணும், அல்லது இவங்கள போல மேல வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட செயல்படுங்க. நல்லா படிங்க, நல்ல பிள்ளைங்களா இருங்க. எந்த விஷயத்தையும் அடுத்தவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்குங்க. வாழ்க்கையில நல்ல மிகப்பெரிய வெற்றியை பெற இந்த இனிய நாளில் எனது நல்வாழ்த்துக்கள். நன்றி.